இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். ஏய் மிருதுலா, ஏய் மிருதுலா, ஏய் எங்கடி போன? டைம் என்னன்னு தெரியுமா? என்னை தான் பஞ்சுவாலிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு தெரியுமா? நீ பஞ்சுவாலிட்டி கரெக்டா மெயின்டைன் பண்றியே. வந்து தொலைடி. என்ன நினைச்சிட்டு இருக்க? வர வர உன் மனசுல என்ன பெரிய இதுன்னு நினைப்பா? இப்ப நான் ட்வின்ஸுக்கு அப்பா, 2 பிள்ளைங்களுக்கு அப்பா, ஞாபகத்துல வச்சுக்கோ. சபா காலங்காத்தாலே வாடா, ஏன்டா அப்படி படுத்துற? அப்பா ஆனதா ஆனா நீ பண்ற அலும்பு இருக்கே. உனக்கு என்னடி தெரியும்? என் ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லடி. நான் அப்படித்தாண்டி பேசுவேன். ஆனா மறந்துடாதீங்க சார். என்ன நீங்க அப்பா ஆகிறதுக்கு நானும் ஒரு சைடு காரணம். ஆனா நான் தானே காரணம். சூச்சி நாட்டி பேலே கோடவே ஆரம்பிச்சிருவான். ஆள பாரு. கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா? சரி டாக்டர் காலைல சாப்பிடாம வர சொல்லிருக்காங்க. எது சாப்பிடாம வரணுமா? என்னத்துக்கு? அதெல்லாம் முடியாது. என் பிள்ளைங்களுக்கு வயிற்று பிடித்தவர் நீ தின்னு திங்காம எனக்கு தேவையில்லை. என் பிள்ளைங்க 2த்துக்கு வயிற்று நிப்பு. போடி போய் தின்னுட்டு வா. அம்மா சமைச்சிருப்பாங்க, போ போய் சாப்பிடு. அதானே என் மேல எல்லாம் உனக்கு அக்கறை இருக்குமா? இனி ஒரு 2 பிள்ளைங்க மேல உனக்கு அக்கறை. டாக்டர் சாப்பிடாம வர சொன்னாங்க. ஏய் எவன்டி டாக்டர்? அவளை என்னடி எம்பிபிஎஸ் படிச்சான்? ஏய் எம்பிபிஎஸ் இல்லடா, கைனகாலஜிஸ்ட். ஆமா இப்ப இது பெருமை. ஆள பாரு. ஏய் சாப்பிடணும்டி. காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போதும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. வயிற்றுக்கு சோறு தான் முக்கியம். போ. அதுவும் இப்ப என் பிள்ளைங்க வேற இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு நேரம் பசிக்கும். என்னை மாதிரி நான் பசி தாங்க மாட்டேன்ல, அதே மாதிரி என் பிள்ளைங்களும். சபா முடியல சாமி. வேணா அத்தைக்கிட்டே கேக்குறியா? என் அத்தைக்கிட்டையும் கேட்க வேணா, ஆட்டுக்குட்டிட்டையும் கேட்க வேணாம். போய் சாப்பிடு போ. வாயில அள்ளி போட்டு வா. இல்லைன்னா என் பிள்ளைங்கிட்ட சொல்லி தந்துருவேன். நல்லா வயிற்றுக்குள்ளே சேட்டை பண்ண சொல்லுவேன். இல்லனா மட்டும் உன் பிள்ளைங்க அப்படி சேட்ட பண்ணாமலே இருந்துருங்க. டேய் அடி அடி என்னடா சவுண்ட் போடுறீங்க? வாங்கம்மா, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்கம்மா. இந்த நேரத்துல தான் நீங்க கரெக்டான நேரத்துல தான் நீங்க எப்பயுமே என்ட்ரி கொடுக்குறீங்க. நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி 4 வாரத்துக்கு கேளுங்கம்மா இவள. நான் எதுக்கு அப்படி கேட்கணும்? அதாத்த உங்க பையனுக்கு அடிக்கடி கொஞ்சம் நட்டு கலண்டும் கலட்டி வச்சிருவாரு. அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்படியே அவங்க அப்பா மாதிரி தானே? மா என்னம்மா அசிங்கப்படுத்துறீங்களா? இவ முன்னாடி அசிங்கப்படுத்தினா பரவாயில்லம்மா. இப்ப என் பிள்ளைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க. என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் என்னமா ஆகுறது? 2 பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா நானு. பாருங்க விடாம இதவே தான் சொல்லிட்டு இருக்காரு. பேசாம இவர்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம்னு தோணுது அத்தை. சொல்லாம தானடி மறைச்சு வச்சிருந்த. சரி எங்க காலைல இங்க கிளம்பிட்டீங்க? அத எனக்கு நைட்டே சொன்னேன்ல. சந்தியா கிட்ட நீங்க ஃபோன் பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்கேன் பண்ண போறோம். ஓ ஆமால, மறந்துட்டேன், சாரி. ஏமா அடுத்தடுத்துன்னு மாசம் ஆனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணாமா? அவளை விட்டா இவளை விட்டா அவனு நான் எப்படிதான் கவனிக்கிறது? அம்மாக்கு ரொம்ப ஓவர் ரொட்டியா போச்சு. அதுவும் எனக்கு வேற 2 பிள்ளைங்க. ரொம்ப விழுந்து விழுந்து கவனிக்கிறது என்னம்மா? அடே அளப்பற தாங்கல. என்ன நானும் தாண்டா 6 பிள்ளைங்களை பெத்தேன். உங்க அப்பாக்கு கூட இந்த அளவுக்கு இல்ல. ஆனா நீ பண்ற பத்தியா? அம்மா இதெல்லாம் லைஃப்ல 1 டைம் நம்ம கிடைக்குது. என்ஜாய் பண்ணிக்கணுமா? அப்பா என்ஜாய் பண்ணாம இருந்தாருன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. நான் என்ஜாய் பண்ணுவேம்மா. இவ ட்வின்ஸ்மா. சரி சரி நல்லா என்ஜாய் பண்ணு. சரிவா சாப்பிட்டு போலாம். இல்லத்த டாக்டர் சாப்பிடாம வர சொன்னாங்க. அம்மா எந்த டாக்டர்மா ஸ்கேன் பண்ணும்போது சாப்பிடாம வர சொல்லுவாங்க? இவ என்னம்மா பைத்தியக்காரமே பேசிட்டு இருக்கா? அப்படிலாம் கிடையாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும் போது தான் தண்ணி நிறையா குடிச்சிட்டு யூரின் போகாமல் வர சொல்லுவாங்க. அதுதான், அதுக்கும் சாப்பாடுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லத்த அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க, அதுல போட்டிருந்தது. அம்மா உடனே உருட்டிட்டாமா. டாக்டர் தான் சாப்பிடாம வர சொன்னாங்கன்னு. இவெல்லாம் என்னமாம்மா இவ்வளவு விழுந்து விழுந்து கவனிக்குமா? இப்ப இப்படி நிறைய பொய் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு தெரியுமாம்மா? இவ்வளவு நல்லா கவனிக்குமா? எங்களுக்கு தெரியும் எங்க மருமகளை பாத்துக்கிறதுக்கு. நீங்களே போய் சாப்பிடுங்க போங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல என் பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன். வர சொல்லுங்கம்மா. சபா டே வயித்துல உள்ள பிள்ளைங்களுக்கு எப்படா சோறு ஊட்டுவ? ஏன்டா படுத்துற? நான் ஊட்டுவேம்மா. நான் ஊட்டி விட்டா என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடும் தெரியுமா? நீ போமா, நான் அவளை கூட்டு வர. நீ போமா. சபா என்னால அவனை சமாளிக்க முடியல. எப்படியாவது சமாளிச்சு கூட்டிட்டு வா. என்ன சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? சீக்கிரம் வா. சரிங்கத்த, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. சரி வரேன். சீக்கிரம் வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கத்த. ஆலாஸ் அந்த கேப்ல என்ன வேணாலும் சொல்லுவேன். அப்படித்தானே? நீ என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருப்பேன். என்னை பார்த்தானே இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? என் மூஞ்சில இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கா பாரு. நீ பாரு, காலையிலேயே உன் சேட்டை ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ எவ்வளோ சேட்டை வேணாலும் பண்ண. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலேஜ்னு ஒன்று போறதே இல்லை, ஞாபகம் இருக்கா? காலேஜ்க்கு ப்ரொஃபஸர் நீ. ஓ ஆமால, மறந்துட்டேன். சரி விடு, இனி போய்க்கலாம். எவ்வளோ நாள் மெடிக்கல் லீவ்ல இருக்க நீ? நான் சும்மா 2 மாசம் போட்டேன். 2 மாசத்துக்கு மேல தாண்டிடுச்சு தெரியுமா?
இப்ப என்னடி நான் தாண்டி காலேஜுக்கு எல்லாமே என்ன அது இப்ப பிரதீபா தான் சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ கிடக்குற அவளே ஒரு காமெடி பீஸ், அவளெல்லாம் சமாளிக்க முடியாதா? சரி இப்ப சாப்பிட போல, என் பிள்ளைங்களுக்கு சோறு விட்டணும். நம்ம பிள்ளைங்கள நம்ம தானே பாத்துக்கணும். அதுக்குன்னு முழு மூச்சா பிள்ளைங்களை பாத்துக்கிறதுலயே இறங்கிட்டா பொண்டாட்டி எங்க போவாளா? பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி எதுக்கு? ஓ, அப்ப பிள்ளைங்களுக்காக மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாது. அந்த பிள்ளைங்க வர்றதுக்கும் இந்த பொண்டாட்டி ஒத்துழைக்காம இருந்தா எப்படி? அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா? இருந்தாலும் அப்பாங்கிறதுக்கு எத்த காட்டணும்ல, அதான். சரி சரி, ரொம்ப ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவரா பொசசிவ் ஆகாத என்ன? பாப்பா ஆள பாரு. வா, சாப்பிட போலாம். அழகா இருக்கியடி. சரி, அடுத்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். நீ வா. தப்பிச்சிருங்க என்ன? இனிலாம் உங்ககிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஓ அப்படி. சரி பாத்திரலாம். சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சோடு காதல் சேர நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே. என்னாலும் என்னாலும் கை கோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றதே. போலாமா? வந்ததுலேருந்து ஒரு ஃபோன் கிடையாது. நல்லபடியா போனியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு ஒரு வார்த்தை கேட்கல இப்போ வரைக்கும். இவனுக்கு தான் நான் இதுக்கு ஃபோன் பண்ணணும். இருந்தாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியலையே. சரி, அந்த எருமை மடுக்கு தான் அறிவில்லை. நம்ம இறங்கி போகிறதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். எத்தனை டைம் சண்டை போட்டு அவன் தான் நம்மக்கிட்ட வந்து சாரி கேட்டிருக்கான். நம்ம ஒன்றும் போனது இல்லையே. அதனால் இந்த டைமில் இறங்கி போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. நம்மளே கால் பண்ணுவோம். எடுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு ரிங்ல ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவானே, என்ன பண்றான்? இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? நாங்க போனதும் ஒரு ரிங்கே ஃபோன் அட்டெண்ட் பண்ணுன்னு அவ்வளோ டைம் சொல்லியும் இப்போ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அப்போ நான் சொல்றது எதையுமே காதில் வாங்கக்கூடாதுன்னு முடிவோடு தான் இருக்கான் போல. ச்சே, கண்டிப்பாக ஆஃபீஸ் கிளம்பியிருக்க மாட்டான். இனி யாரும் மகேஷ் வீட்டில் இருந்தா அவகிட்ட கால் பண்ணலாமா? ஐயோ, நேற்று விருதில் சொன்னல, நாங்கள் 8 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவோன்னு. சேச்சா, அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க நேரம் கிளம்பியிருப்பாங்க. மணி வேறு 9:15 கிட்ட ஆகுது. யாருக்கு ஃபோன் பண்ணுறது? ஐயோ, நான் யாருக்காவது ஃபோன் பண்ணால் பயந்து போய் என்ன ஏதுன்னு பார்க்க போவாங்க. ஏன் தான் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டானோ? கடவுளே. மா மா வரேம்மா. என்னம்மா, என்ன வேணும்? இல்லைம்மா, நான் அவருக்கு கால் பண்ணேன். அவர் ஃபோனவே எடுக்கல. உன் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறியா அவருக்கு? ஏய், அவர் ஏதாவது பிஸியாக இருப்பார், அதனால ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பாரு. இப்படி சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேனா? என்ன பிஸியாக இருந்தாலும் என்ன விட அவனுக்கு அவன் வேலை முக்கியமா, இல்லை அவன் குழந்தைய விட வேறு ஏதாவது முக்கியமா? இதுக்கு தான் சொன்னேன் நான் அங்கே இருக்கேன்னு. ஃபோன் வேணுமா? ஃபோன் பண்ணி பாருமா, இல்லை ஃபோனையாவது கொடுமா. சரி சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நீ கத்தாம அமைதியாரு. வயிற்றுல குழந்தை இருக்கு தெரியுமா இல்லையா? நான் சொன்னதை செய்யுமா. நீ எனக்கு லெசன் எடுக்காத, அவனுக்கு ஃபோன் பண்ணு. சரிடி, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். என்ன விட அவனுக்கு அவன் வேலை முக்கியமா? நீ ஃபோன் எடு, உன்னை வச்சுக்கிறேன். டேய் சரண, சரண, ஏய் சரண், என்ன கூப்பிட காதவங்க மாதிரி வந்துருக்கான்? ஃபோன் அடிக்கிறது கூட கேட்கலையா? டேய் ஏய் சரண. என்னடா என்னடா, எந்த லோகத்துல இருக்க? சோ என்னடா, என்னன்னு சொல்லு. போன் அப்பையில இருந்து அடிச்சிட்டு இருக்கு, உனக்கு காதல் விழுகுதா இல்லையா? அப்படியா? நான் வெளிய ஹால்ல இருந்தேன், அங்க கேக்குது உன் போன் சவுண்டு. உனக்கு கேட்கலையா? இல்லடா, ஏதோ யோசனையில இருந்துட்டேன். சரி நான் பாத்துக்கிறேன். மகேஷங்க அவன் இப்பதான் அன்னி கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். போயிட்டு வந்தோடனையும் ஏதோ பேசணும்னு சொன்னான். எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி பாத்துப்போம். நான் போறது இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? ஏன் ஆளு ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அன்னி கூட சண்டை போட்டுட்டியா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இப்போ மகேஷ் வந்தா இங்க வர சொல்ல, நான் வர சொன்னேன்னு. சரி சரி, நான் காலேஜ் கிளம்பிடுவேன். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். என்ன, போன் எடுத்து முதல்ல பேசு, அண்ணியா இருக்க போகுது. நான் பேசுறேன் இப்போ. என்ன அத்தனை டைம் கூப்பிட்டுருக்காங்க, இவன் 4 டைம் கூப்பிட்டுருக்கான். ஐயோ என்னன்னு தெரியலையே. முதல்ல இவளுக்கே கூப்பிடலாம். நீதானா? ஹலோ. ஏய் என்னாச்சு?
எதுக்கு திடீர்னு கால் பண்ணிருக்க? ஐ ஓகே? ஏதாவது பிரச்சனையா? நடிக்காதடா. என்ன? ஏன் நான் ஃபோன் பண்ணதே உனக்கு தெரியாதா? வேணும்னு ஃபோன் எடுக்காம இருந்த என்ன? அங்கிருந்து நான் இங்க வரவும் உனக்கு அவ்வளோ குளிர் விட்டு போச்சா? என்னடா? ஏய் கோவப்படாத. ப்ராமிஸா நான் போனை பார்க்கவே கிடையாது. போனையும் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஆனா ரிங்டோன் அடிச்சது என் காதலே விழுகல. இப்போ மாதம் வந்து தான் சொன்னான் ஃபோன் அடிக்குதுன்னு. ப்ராமிஸா கவனிக்கல. சாரிம்மா. என்னாச்சு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ரொம்ப சாரி, கோச்சுக்காத. சாரின்னு ஒரு வேர்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால தான் மன்னிப்புங்கிறது சீக்கிரமாக கிடைச்சிருதுல. இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருந்து உனக்கு கால் பண்ணியிருந்து நீ எடுக்கலனா என்ன பண்ணுறது? என்ன நினச்சிட்டு இருக்க சரணு? நான் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, வயிற்றுல குழந்தையோட இருக்கேன். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன். இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுடா. உன்னை விட்டுட்டு வந்தேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. அந்த அளவுக்கு உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்? லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாத. இப்போ அதை விட இப்போ நார்மலா இருக்குல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அத்தை வேற 2 டைம் கூப்பிட்டுருக்காங்க. அதான் சொல்லுடி. எனக்குலாம் என்னன்னா உனக்கு என்ன? அதை பற்றி நீ ஏதாவது கவலைப்படுறியா என்ன? கவலைப்பட்டிருந்தீனா நான் கால் பண்ண ஒரு ரிங்கில் நீ ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பேன். உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன? ஃபோனை வை. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. ஏய் இருடி. எப்போ பாரு சும்மா கோவம் வருது. ஆனா முன்ன விட ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்க. என்ன? நான் தான் பார்க்கலங்கிறேன், எனக்கு காலையில விடுக்கலங்கிற. அப்ப என்ன? சரி விடு. நான் அதை தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. இனி அப்படி பண்ணல, என்னை மன்னிச்சுக்கோ. நான் ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன். அதான். சாப்பிட்டியா? டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? நான் எடுத்துக்கிட்டா என்ன, எடுத்துக்கலன்னா உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. சந்தியா, லூஸ் மாதிரி பேசாத சந்தியா. என்ன உனக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியும்னு பேசாத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லு. எனக்காக இல்லைனாலும் வயிற்றுல வச்சிருக்க உன் பிள்ளைக்காக எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். எல்லாம் பண்ணியாச்சு. என்னடி அடுத்தவன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஃபோனை வை. நீ போன வை, நான் வீட்டுக்கு வரேன். வந்தனா அவ்வளோதான். நீ ஒன்றும் வர தேவையில்ல. அப்படியே அக்கறை இருக்க மாதிரி ஓவரா ஒன்று நீ பண்ண வேணாம். நீ ஃபோனை வை. நீ ஒன்றும் வராத. சத்யா, உனக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியும்னு நீ கோவப்பட்டு இருக்க. எனக்கு எப்படி கோவம் உனக்கு நல்லாவே தெரியும். உன்ட எதை கேட்கல, நீ போன் வை, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன். என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா? இனிமே இப்படி தான். என்ன, நான் ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்கலனா இப்படி தாண்டா பிஹேவ் பண்ணுவேன் நான். நான் கன்வின்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. உங்ககிட்ட டைரக்டா தான் பேசிட்டு இருக்கேன். சரி, நானே இறங்கி வரேன். சாரி, மன்னிச்சுக்கோ. இனி அப்படி பண்ணல. ஓகேவா? வீடியோ கால் தான். முடியாது. ஏய், கால் கட் பண்ண. நான் கால் பண்றேன், அட்டன் பண்ண. அட்டன் பண்ண மாட்டேன். நீ ஐடி நீ எப்படி அட்டன் பண்ண மாட்டேன் நான் பார்க்குறேன். அட்டன் பண்ண மாட்டேன். அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன? கை தன்னால வந்து அட்டன் பண்ணிருச்சா? என்கிட்ட கோவம் செல்லுபடி ஆகாது. என்ன? சாரி. என்ன? ஒன்றும் இல்லை. என்னடி? சரி, நான் வரட்டுமா? உனக்கு என்ன? இப்போ நான் ஃபோன் அட்டன் பண்ணதுனால தான் என் மேலே இவ்வளோ கோவமா? நான் தான் சொல்லன்றேன். நான் சொல்றது ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேன்? நீ இன்னைக்கு நேற்று பண்ணல சரண், இதை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்க. என்ன? சரி, முன்னாடி பண்ணது கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போது உன்னை விட்டு நான் தூரமாக இருக்கேன். அதை விட வளகாப்பு போட்டு வந்திருக்கேன். எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போது நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் ஏன் கோவப்படுறேன்னு கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலல்ல? உன்ட்ட என்னடா நான் சொல்கிறது? புரிஞ்சுக்க முடியலன்னா இல்லடி. ப்ராமிஸா இவனுக்குள்ள தான் ஃபோனை வச்சிருந்தேன். சரி சரி, அதை விடு. நான் தெரியாமல் சொல்லிட்டேன். சாப்பிட்டியா? மாத்திரை எடுத்துக்கிட்டியா? இனிமே இவ்வளோ டைம் கால் பண்ணி என்ன பயமுறுத்தாத. இனிமே நான் ஃபோன் அட்டன் பண்ணிடுறேன். என்ன? சாரிம்மா, ப்ளீஸ். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இனிமேல் இப்படி பண்ண அவ்வளோதான், பார்த்துக்கோ. சாப்பிட்டேன், இப்போ தான் டேப்லெட் போட்டேன். சரி, உன் ஞாபகமாக இருந்துச்சேன்னு கால் பண்ணேன். அதான். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன் ஃபேஸ் எப்படி இருக்கு? குடிச்சியா? ஏய் சி, அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் தலைவலி. பொய் சொல்லாத. உன் மூஞ்ச பார்த்தாலே நான் கண்டுபிடிப்பேன். குடிக்கலன்னு தெரியும், ஆனால் எதையும் யோசிக்கிற போல. என்ன? எல்லாம் கலையோட விஷயமா தான். என்னாச்சு? ஏதாவது உண்மை தெரிஞ்சுதா? ஏதாவது உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னா புரியல. என்ன? இல்லை சந்தியா, பவானி சொன்னதா
அதாவது பவானி இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருந்தத நீ என்கிட்ட சொன்ன. கலை பவானியோட குழந்தை கிடையாது. அதாவது பவானி பெத்தெடுத்த குழந்தை இல்ல. கலையோட அப்பா அம்மா கலைய குப்பை தொட்டியில போட்டுட்டு போனதாவும், அவங்க போட்டாங்களா இல்லையான்னு தெரியல, குப்பை தொட்டியில இருந்து தான் கலைய பவானி எடுத்து வளர்த்தான்னு நீ என்கிட்ட சொன்னல. அந்த ஒரு விஷயத்த ரிப்பீட் மூட்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அதான் நான் உங்ககிட்ட அன்னைக்கு அந்த லெட்டர் மூலியமாகவே காமிச்சிட்டேன்ல. அப்புறம் என்ன, இந்த உண்மை உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும், இல்லை யார்கிட்டயாவது சொல்லிட்டியா என்ன? என்னாச்சு? ஏய் இல்லடி, நான் யார்கிட்டயும் சொல்லல. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச உண்மை. ஆனா பவானி ஏன் நம்ம கிட்ட குழந்தை ஒப்படைச்சிட்டு போகணும்? அப்போ நிஜமாலுமே பவானிக்கு கலையோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னே தெரியாதா? அது எப்படி இவ்வளோ நாளா தேடாம இவ்வளோ நாளா கலையை வளர்த்துட்டு இப்போ கலையை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க உண்மையான அப்பா அம்மா கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு ஏன் போகணும்? அப்படி பவானி எங்கதான் போனாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நிஜமாவே கலை இங்க ஒரு மாதிரி அலோனா பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஏதோ ஒரு வகையில கலை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நான் காரணம் தான். ஏதோ ஒரு வகையில இல்ல, முழுசாவே நான் தான் காரணம். ஆனா இன்னைக்கு பெத்த அம்மாவும் இல்லாம வளர்த்த அம்மாவும் இல்லாம கலை நொறுங்கி போய் ஒரு மாதிரி இருக்குடி. என்னால அத ஜீர்ணிச்சுக்கவே முடியல. டேய் என்னடா, என்னால் இந்த பிரச்சனை தொடங்குச்சுன்னு ஒரு சைடு இருக்கிறதுனால தான் நான் இதை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீ இதை நல்லபடியாக முடிச்சிருவேன்னு. நீ ஏன் இப்படி பேசினா நான் என்ன சரண் பண்ண முடியும்? ப்ளீஸ் தயவு செஞ்சு உடஞ்சி போகாத. நம்ம எப்படியாவது கலையோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட கலையை சேர்த்துடலாம். ஆனால் ஒன்று, இந்த உண்மை உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். தப்பி தவறி கூட கலைக்கு தெரிஞ்சிடவே கூடாது. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன். உன்னை பார்த்திருப்பேன். நான் போய் யார்கிட்டடி சொல்ல போறேன்? நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா சந்தியா, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ முதல்ல பவானியை தான் கண்டுபிடிக்கணும். இந்த பவானி ஏன் இப்படி பண்ணானே என்னால கண்டே பிடிக்க முடியல. குழந்தை ஒப்படைச்சுக்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுல போயிட்டா. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்தா, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னால முடியல. கலை இங்க தனியா இருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீயே நிறைய டைம் பார்த்துட்டல. எத்தனை நாளைக்கு கலைய பவானி இல்லாம ஏமாத்த முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேல கலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, சமாளிக்கிறதுக்கு ஒரு பதிலுமே இல்ல. அதுக்குள்ள கலையோட உண்மையான அப்பா அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை யோசிச்சு மனசு நிம்மதி இல்லாம போகுது சந்தியா. அதனாலதான் போனை கூட நான் அட்டன் பண்ணல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கலைக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா அம்மா கிட்ட அவளை சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீயும் ஆசைப்படுற. ஆனா அந்த கடவுள் என்ன ஆசைப்படுறாருன்னு தெரியலையே. முதல்ல பவானியை கண்டுபிடிக்கணும். அவன் எங்க இருக்கா? ஏய் சரி, நீ டென்ஷன் ஆகாத, நீ ஃபீல் பண்ணாத. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எதையாவது பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீ அமைதியாரு என்ன? கொஞ்ச நாளைக்கு நீ கலையை எப்படியாவது சமாளி. உன்னால் முடியாததா என்ன? நீ பண்ணு. நம்ம பவானி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ் என்ன? நான் இது தெரியாமல் உன்னை வேற திட்டிட்டேன், சாரி. சரி நீ பாரு, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் என்ன? ஃபீல் பண்ணாத, ஓகேடா? பாய், லவ் யூ. சரிம்மா. ஸோ காட், பவானி நீ ஃபர்ஸ்ட் எங்க இருக்க? நீ ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட. ஆனா கலையை பத்தி இப்போ வரைக்கும் ஒரு சின்ன துரும்பு கூட எனக்கு கிடைக்கல. நான் எப்படி கலையை அவங்க அம்மா அப்பா கூட சேர்த்து வைப்பேன்? இது எல்லாத்துக்கும் நீ வந்தா மட்டும்தான் ஒரு முடிவு கட்ட முடியும். நீ எங்க இருக்க? இது
அம்மா எந்த தப்புமே பண்ணல. அம்மாக்கு உன் மேல கோவம் இல்ல. ஆனா நீ ஏன் என்னை விட்டு போன? யாருடா சொல்ல உன்னையும் என்னையும் பிரிச்சது? என்னால நீ இல்லாம இருக்க முடியல. நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, நீ என்ன பண்ற? அம்மாவை நினைக்கிறியா? ஐயோ, என் வயிறு எரியுது. என் வயித்துல நானே உன்னை சுமந்தேன். அக்கா மாதிரி நானே உன்னை சுமந்தேன். ஏன் நீ மட்டும் அம்மாவை விட்டு போன? அம்மா கிட்ட வாடா, வாடா தங்கம். நீ எப்படி இருப்ப? உன் பேர் என்ன? உன்னை வளர்க்குறவங்க நல்லா வளர்த்துக்கிறாங்களா? இல்ல நீ எங்க இருக்க? இது நீ உயிரோட தான் இருக்கியா? ஐயோ ஐயோ, என் வயிறு எரியுது. நடந்தன ஒவ்வொருத்தவங்களா போன் பண்ணி உன் குழந்தை அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீ எங்க இருக்க? விஷம் தாயின் கைப்பட அமீர் தங்காகும் நீயே. தாயின் சாலில் விஷமடா என்ன செய்யுவே? அள்ளி எடுத்த ஆசைதான் தீமஞ்சியே. முத்தம் கொடுத்த ஆசைதான் யோகம் எனக்கில்லை. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இவ்வளோ நாளா நான் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஏன் இந்த வீட்டை எழுதி வாங்கினதுல கூட, உங்க சொத்து மொத்தத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்ததுல கூட நான் இவ்வளோ ஹாப்பி ஆகல. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன காரணம்னு புருஷனும் நினைக்கலாம், பொண்டாட்டியும் நினைக்கலாம். சொல்றேன். எனக்கு ஆதிராவோட கண்ணீரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அது நடந்துருச்சு. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு என்ன நிற்கதையா விட்டுட்டு போனல விஜய் நீ. என் வாழ்க்கைய தட்டி பறிச்சால உன் பொண்டாட்டி. அதுக்கு அவ அனுப்பி வைக்கணும்ல, அதைத்தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. இதோட நான் நிக்க போறது கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு நீங்க பார்க்க வேண்டியது உங்க வாழ்க்கையில. இப்போ உன் பொண்டாட்டியை தான் குழப்பி விட்டுருக்கேன். போக போக உன்னையும் குழப்பி விட்டுருவேன். ஏன்னா இப்ப நீ என்னோட கஸ்டடியில இருக்கல்ல, சோ உன்னை ஈஸியா ஏமாத்திடலாம். சிங்கத்தோட கோகைக்குள்ள வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் தைரியமா வெளியே போயிடுவீங்களோ இல்ல உயிரோட தான் வெளியே போவீங்களா? எதுவும் முடியாது. ஏய் அடடே, வாங்க ஹஸ்பண்ட். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? ஓ, தெரிஞ்சு போச்சா? அதானே. என்ன ஃபுல் டைமா வாட்ச் பண்ணிட்டு இருக்க உன்னால இத கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா என்ன? இப்போ எதுக்கு இவ்வளவு கத்திட்டு இருக்க? ஏய் இது வரைக்கும் அவங்க படுத்துற பாடு பத்தலடி உனக்கு. இப்ப இருக்கடி எப்படி இறங்கிருக்க? ஏய் என்னடி பண்ண உனக்கு ஆதிரா? ஏன் இப்படி பண்ற? என்ன பண்ணாளா? ஓ, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா ஹஸ்பண்ட்? என் வாழ்க்கையே நாசமா போனதே அவளாலதான். அவ ஒருத்தியாலதான். என்ன நிம்மதியா இருக்க விடாம அவ நிம்மதியா இருப்பாளா? இன்னைக்கு என் தம்பி இறந்து போனதும் அவ குடும்பத்தினாலதான். என்ன அதனாலதான் அப்படி பண்ண. ஏன் உன் எக்ஸ் உனக்கு ஃபோன் பண்ணாளா? என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனா என் புருஷன் இல்லைன்னு சொல்றாரு. என் குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமான்னு உங்ககிட்ட அழுது சீன் போட்டாளா? நிறுத்து. எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்கடி. அறிவு கட்டவளே. ஏண்டி ஒரு அம்மாவோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் அறிவுங்கிறது இருக்கா இல்லையாடி? ஏற்கனவே ரெட்ட குழந்தையில ஒரு குழந்தைய பிரிச்சு வச்சு வாழ்க்கைய நரகத்துக்கு ஆக்கிட்ட. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப அவங்களுக்கு அது தெரியவும் வச்சுட்ட. ஆனா குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லாம ஆதிராவோட அம்மாவோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்க. ஏன்டி இப்படி பண்ற? நீ சைக்கோ ஆயிட்டியாடி? ஓ, அதானே. இதுதான் தெரிஞ்சிருக்கா? எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால பண்ணேன்.
உன்னையெல்லாம் சீ கருமம் என்னடி நீலாம் நீ என்னை எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசிக்கோ ஹஸ்பண்ட். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு அவ நிம்மதி போகணும். அவ பைத்தியமா சுத்தட்டும். எனக்கு அதான் வேணும். நான் பைத்தியமா இருந்தபோது அவ எங்க போனா? அதனால அவ அனுபவிக்கட்டும். இங்க பாரு, நான் உங்ககிட்ட எவ்வளவோ ரூடா நடந்து பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்டுட்டேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன். அது இன்னொரு குழந்தை எங்க இருக்கு அதை சொல்லு. அந்த குழந்தைய அந்த அம்மாவையும் சேர்த்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தாத. இதுக்கெல்லாம் நீ தாண்டி பாவத்தை அனுபவிப்ப. இந்த சொத்தை கூட நீ வச்சுக்கோடி. ஆனா அந்த பாசத்தோட மட்டும் விளையாடாத. அது எவ்வளவு பெரிய பெயினை கொடுக்கும் தெரியுமா? இப்ப சம்பந்தமே இல்லாம ஆலியா நீ இப்படி ஆக்கி வச்சிருக்க. ஏன் அவ பாவடி வாழ்க்கையில எவ்வளவு தாண்டி கஷ்டத்தை அனுபவிப்பா சொல்லு. அனுபவிக்கட்டும். நான் அவளால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன். உனக்கு அவ எக்ஸில் ஸோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நான் உனக்கு பொண்டாட்டிங்கிறத நீ மறந்துடாத என்ன? எக்ஸுங்கிறதுனால அவளுக்கே சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நீ ஒரு நாள் கூட உணரலடா. உனக்குலாம் அது புரியவும் புரியாது. இது பாரு, இன்னொரு குழந்தை எங்க இருக்குன்னு நீ சொல்லல. நான் லீகலா இறங்க நினைச்சா இல்லீகலா இறங்கிடுவேன். சொல்லுடி. நீ என்ன கொன்னு துண்டந்தனமா வெட்டி போட்டாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சா கண்டுபிடி. அன்னைக்கு பெரிய உனாட்ட சீன் போட்டு நான் கண்டுபிடிப்பேனே. நீ தான் பெரிய சிஐடி வேலையெல்லாம் பார்க்கறல்ல, கண்டுபிடிடா. ஆனா அந்த குழந்தை வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கு. கண்டுபிடி. சீ, உனக்கு வெக்கமாவே இல்ல. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்க. அதுவும் ஒரு அம்மாவோட ஃபீலிங்ஸோட விளையாடுறியே, அதோட வேதனை என்னன்னு தெரியுமா? நீ அம்மா ஆனாதாண்டி அது உனக்கு தெரியும். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். ஆனா ஒண்ணு கண்டிப்பா ஆதிராவோட குழந்தைய கண்டுபிடிச்சு ஆதிரா கிட்ட சேர்த்து வைப்பேன். இது நடக்கும். ஓ அப்படியா? சரி போ. எக்ஸல அப்படிதான் துடிக்கும். துடிக்கட்டும். இது வெறும் ட்ரைலர் தான். ஆனா உன்னை முழு பைத்தியாக்காம உன் குழந்தை அவ்வளோ சீக்கிரத்தில் உங்ககிட்ட வராதுடி. நீ ஒருவேளை உன் குழந்தை கையில் கொடுக்குற அந்த சமயத்தில் நீ பைத்தியமாக இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். மிருதுலதானே? ஆமாம் டாக்டர். ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க டாக்டர். வெளியே வெயிட் பண்ணுறாங்க. பாத்திமா அவங்க ஹஸ்பண்ட் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் குழந்தைங்க எப்படி இருக்காங்க? உங்க ஹஸ்பண்ட் வரட்டும். எஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கம். என்னாச்சு? தெரியல, நீ வரணும்னு சொன்னாங்க. பயமா இருக்கு. ஏய் ஒன்றும் இல்லை. சாரி டாக்டர். அப்போதையே வந்தேன். நர்ஸ் தான் வெளியே போக சொன்னாங்க. ஸோ அதை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன டாக்டர்? இல்லை, ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும், அதனால வெளியே போக சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே. நீங்கள் தான் ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர். இவ தான் என் ஒய்ஃப். எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை டாக்டர், சாரி, அது ஒரு ஃப்ளோட. டாக்டர் குழந்தைங்க. ஆக்சுவலாக இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்அப். ஆமாம் டாக்டர். இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி 3 மாதம் ஆகுது கரெக்டா? ஆமாம் டாக்டர். சரி ஓகே, ஸ்கேன் பண்ணிட்டேன். குழந்தைங்களோட ஹார்ட் பீட் கேட்குறீங்களா? ஆமாம் டாக்டர். நர்ஸ் அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். உங்க குழந்தைங்க 2 பேரும் மூவிங் மேல ஸ்கேன்ல டிவில தெரியுது பாருங்க. ஹார்ட் பீட் ப்ளூடூத்ல கேட்கும். நான் ஸ்கேன் பண்றேன். குழந்தைங்களோட ஹார்ட் பீட் அழகா இருக்குல்ல? அதே மாதிரி என்னை மாதிரியே இருக்குதுங்க. சும்மா இருடா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க? சாரி டாக்டர், குழந்தைங்கள பார்க்கவும் அப்படியே அதுக்குள்ளே போயிட்டோம். ஓகே ஓகே, எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிறது தான். சரி ஓகே, குழந்தைங்களோட ஹார்ட் பீட் கேட்டுட்டீங்க. ஓகே தானே? அதுவும் ட்வின்ஸ் பேபி. ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட். டாக்டர் குழந்தைங்க ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். அதுக்காக பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடவும் முடியாது. வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையா? தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கா. ஏன்னா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா. ஏன் டாக்டர் கம்மியாக இருக்குது? அது ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் கம்மியாகும். இன்னும் வாட்டர் கொஞ்சம் அதிகமாக குடிக்க சொல்லுங்கள். ஓகேவா? அடிக்கடி யூரின் போங்க. மற்றபடி இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் கொஞ்சம் போக போக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நல்லா சத்தான பொருட்களை சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் மந்த் செக்அப் வாங்க. மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க.
மந்த் உங்கள் குழந்தையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே டாக்டர், இப்போதைக்கு குழந்தைக்கு எதுவும் இல்லைல்ல? குழந்தை ஹெல்த்தியாக தானே இருக்கு? ம், குழந்தைங்க 2 பேருமே ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் ட்வின்ஸுங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதை நம்ம இப்போவே ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அம்மா ஹெல்த்தியாக இருந்தாலே குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ம், ஓகே டாக்டர். வேறு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா? அப்புறம் டேப்லெட்டு? டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், எல்லாம் ப்ராப்பராக போடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக வாங்கி கொடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தாலே குழந்தைங்களுக்கும் அது போய் சேர்ந்துடும். ம், ஓகே டாக்டர், தேங்க்யூ. கொஞ்ச நாளைக்கு இந்த வெயிட் எல்லாம் தூக்காதீங்க. 4 மந்த் கிட்ட ஆயிடுச்சு தான், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் டாக்டர், குழந்தைங்க சேஃபாக இல்லையா? ஐயோ பயப்படாதீங்க, குழந்தைங்களும் சேஃபாக தான் இருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை ட்வின்ஸுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக சொன்னேன். என்ன ஸோ ஒரு 5 மந்த் வரைக்குமே, அதாவது இன்னும் 2 மாதம் வரைக்குமே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சது டாக்டர். என்னடி புரிஞ்சுது? மூடி நில்லு, நான் சொல்கிறேன். சரி ஓகே, டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை ப்ராப்பராக பண்ணுங்க. சரிம்மா? கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிங்க, உடனே எந்திரிக்க வேணாம். ஓகே டாக்டர், எனக்கு வேறு பேஷண்ட் இருக்காங்க, நான் வந்துடுறேன். குழந்தைங்க இவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதான் என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் க்யூட்டாக இருக்காம வேற எப்படி இருக்கும்? சரி டாக்டர், எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாங்களே, நீ மண்டை ஆட்டின, என்னது இது? டாய், தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்சா கொன்னுடுவேன், உனக்கு என்ன தெரியாதா? ப்ராமிஸா தெரியாதுடி, சொல்லேண்டி தெரிஞ்சுக்கிறேன். சொன்னா குறைஞ்சிருவியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நடிக்காதடா, நீ ப்ராமிஸா தெரியலடி, சொல்லடி. கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன காது கடிக்க சொன்னாங்களோ? ஏய் அமைதியா. ஓ அப்படியா? ஆனா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஐயோ சீ, வாய் மூடு, கரும பிடிச்சவனே. சீ, மூடு. அது அப்போ தெரியாம, இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமா தப்பு பண்ணா அது தப்பு தானே? ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேனே. இன்னைக்கு உன்னை மாமா ரூமுக்கு அனுப்பிடுவேன், என்ன கொன்னுடுவேன். ஒழுங்கா இருக்க மாதிரி இருந்தா ரூம்ல இருக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான். சும்மா சொன்னேன்டி. அவங்க சொன்னப்போ எனக்கு புரிஞ்சுது, இருந்தாலும் கொஞ்சம். எனக்கு அது தெரியும், நீ வேணும்னே பண்ணுவேன்னு. நம்மளுக்கு 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களையும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? அதுக்கு தான் டாக்டர் அப்படி சொன்னாங்க, புரிஞ்சுதா? புரியலன்னா மறுபடியும் சொல்ல போறியா? புரிஞ்சுது. ஹார்ட் பீட் செம்மையா இருந்துச்சுல? அனிதா, இப்போதைக்கு இங்க கூட்டிட்டு வந்த ஏன் மெமரி லாஸ் ஆயிடுச்சா? டைமிங்ல காமெடி பண்றதே என் பொண்டாட்டிக்கு வேலையா போச்சு. சரி எதுக்குடி? யோ, நிஜமாவே நீ எனக்கு புருஷனான்னு டவுட்டா இருக்கியா? 1 மணி நேரம் உட்கார வச்சு உனக்கு வீட்ல பாடம் எடுத்தேன்ல, அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டியா? ஓ ஆமால, சாரி. இப்பெல்லாம் நீ நல்லா கிரிமினலா யோசிக்கிறல்ல. சரி நான் எதுக்கும் கூட வந்தேன்? ஐயோ, படுத்தி எடுக்கறான். டேய், என்னடா நீ? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன? அண்ணி, அக்கா, எதுக்கு எங்களை கிளாஸுக்கு கூட போக வேணாம இங்கே நிற்க வச்சிருக்கேன்? இப்போ எங்கேயுமே கிளாஸ் நடக்காதே, எல்லா ஸ்டாஃபுமே மீட்டிங்கில் இருப்பாங்களே. ஆமாக்கா, எல்லாரும் மீட்டிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த டைமில் இருக்கு மீட்டிங். அதுவும் பிரின்சிபல் நீ இங்கே இருக்க, அப்புறம் எப்படி மீட்டிங்? நான் தான் எல்லாத்தையும் பிரின்சிபல் ரூமில் வெயிட் பண்ண சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு என்ன பிளான் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா? அண்ணி ஞாபகம் இருக்கு, ஆனா இது கரெக்டா சூட்டபிள் ஆகுமா? ஏண்டா உன் அண்ணி எவ்வளவு தூரம் பிளான் போட்டு கொடுத்துருக்கா, கரெக்டா பண்ணுங்கடா. உன் அண்ணி பிளான் போட்டு கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லா முடியும்டா. ஆமாம் ஆமாம், உங்கள் அண்ணன் நிறைய வேலை பார்த்துருக்கேன். மாமா இடையில புது அசிங்கப்படாதீங்க கொஞ்சம். அப்பெல்லாம் எங்க அக்கா ரொம்ப தான் நோஸ் கட் பண்றா, பேசாம. சரி நான் அமைதியா. இப்போ பிரின்சிபல் ரூமில் இருக்க அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கும் நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். மீட்டிங் எப்பயும் போல போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு என்ன பிளான் கொடுத்தேன், அதை எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சரிக்கா, எந்த இடத்துலையும் சொதப்பிடாதீங்க. சொதப்புனா டோட்டலாக மொத்தமாக மாட்டிக்குவோம், ஓகேவா? இது பண்ணுறது தப்புன்னு தெரியும், ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறது தப்பு இல்லைன்னு இருக்கு. அக்கா, எந்த விதத்துலையுமே இது தப்பு இல்லைக்கா. நம்ம நல்லதுக்காக தானே அதை செய்கிறோம். ஸோ அந்த கடவுளே நம்ம அதை பண்ணுறத தப்புன்னு சொல்ல மாட்டார். சரி பேசுறதுன்னு எடுத்தாத, கரெக்டாக பண்ணு. என்ன இந்த பிளான் சொதப்பிருச்சுன்னா பிளான் பி இருக்குது, அது உங்கள் மாமாவுக்கு போட்டு கொடுத்த பிளான். ஏங்க சொல்லுங்கள்.
சப்போஸ் பிளான் ஏ சொதப்புனா பிளான் பி எதுவுமே யோசிக்காதீங்க, உடனே பண்ணணும். ஓகேவா? அண்ணா கண்டிப்பாக பிளான் ஏ சொதப்பாது. சப்போஸ் சொதப்புனா பிளான் பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. அண்ணி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். அண்ணா நீங்கள் இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீ பிஹேவ் பண்ண, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் போங்க. சரிண்ணே, வாணிட்டே போகலாம். ம் ஏய், கரெக்டாக நடக்குள்ளடி. கண்டிப்பாக நடக்கும். எதையும் பிளான் பண்ணாமல் அனிதா பண்ணவே மாட்டா. யாரை எங்கே அடித்தா எங்கே விழுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். விக்ரம், இதுதான் சரியான நேரம். நான் போகிறேன். ஆல் தி பெஸ்ட் விக்ரம், நான் வரேன். ஏன்